என் பெயர் ஹரிஸ்தேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். செல்போனின் தீமைகளை பற்றி பேச போகிறேன். 6 அங்குலத்துல அகிலத்தையே அடக்கி வச்ச நீ, அகிலத்தையே அடக்கி வச்ச. தோல் மீது என்னை சுமந்த தந்தைய மார்போடு அணைக்க வச்ச நீ, உன்னை மார்போடு அணைக்க வச்ச. நிலாவை காட்டி சோறு ஊட்டிய தாய யூடியூப் பார்க்க வச்ச நீ, யூடியூப் பார்க்க வச்ச. தூங்க வைக்க கதை சொன்ன பாட்டிய ட்விட்டர்ல பேச வச்ச நீ, ட்விட்டர்ல பேச வச்ச. கடைக்கடையா கலர் கலரா உணவாக்கி தந்த தாத்தாவை ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண வச்ச நீ, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண வச்ச. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பான்னு விசேஷங்கள்ல கூடி வந்தோம். ஜூம்ல பார்க்க வச்ச நீ, விசேஷத்தை ஜூம்ல பார்க்க வச்ச. அக்கா, அண்ணன், நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து விளையாண்டோம். ஃப்ரீ ஃபயர், பப்ஜின்னு எங்களை தனித்தனியா விளையாட வச்ச நீ, எங்களை தனித்தனியா விளையாட வச்ச. பல புத்தகங்களை படிச்சு அறிவை வளர்த்தோம். கூகுள் சர்ச் செஞ்சு எங்க அறிவை மழுங்க வச்ச நீ, எங்க அறிவை மழுங்க வச்ச. உறவுகள் ஒன்று கூடி நேரம் கழித்தோம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஸ்கைப்ல ஃபாலோவர்ஸை இருக்க வச்ச நீ, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஸ்கைப்ல ஃபாலோவர்ஸை இருக்க வச்ச. அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க, இன்று என் மனதில் உள்ள குமுறல்களை பேசும்போது பார்வையாளர்களை வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட வச்சு லைக்ஸும் ஷேரும் பண்ண வச்ச நீ, லைக்ஸும் ஷேரும் பண்ண வச்ச. என் தந்தையின் அன்பையும், என் தாயின் பாசத்தையும், என் பாட்டியின் அக்கறையையும், என் தாத்தாவின் நேசத்தையும், உறவுகளையும் மற்றும் நண்பர்களின் ஒற்றுமையையும் இழக்க வச்ச நீ, இழக்க வச்ச. இன்னும் உன்னை கையில் ஏற்றியவர்களுக்கு என் கதிதானா என்று மாறுமோ இந்த நிலை? நான் மாறிவிட்டேன். வாருங்கள், எதிர்கால இளைய சமுதாயமே, செல்போன் இல்லாத அன்புமிக்க உறவுகளோடு நீண்ட காலம் வாழ்வோம். செல்போன் இல்லாத அன்புமிக்க உறவுகளோடு நீண்ட காலம் வாழ்வோம். நன்றி.